கடவுளே, ஏன் எங்க குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு? நேத்து சண்டை போட்ட கீர்த்தி காலையில காணாம போயிட்டானா? எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பதட்டமா இருக்கு. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது. காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். நீதான் எங்க கண்ணுல கீர்த்திய காட்டணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எங்க போனாலும் வீட்டுக்கு வர வச்சிடு. உன்னை விட்டா எனக்கு வேற நாதி இல்ல. உட்காந்துக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வந்து வாங்கிக்க. வாமா. இந்தாம்மா வாங்கிக்க. குருபா, கீர்த்தி இது வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு இருக்க? முதல்ல வா, வீட்டுக்கு போலாம். கீர்த்தி, உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க உட்காந்து சாப்பிடுறத பார்த்தா நாங்க சந்தோஷப்படுவோம் நினைக்கிறியா? அங்க திரும்பமா உன்னை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, சொன்ன கேளு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம். நீ முதல்ல வா. முதல்ல கையை எடு. கையை எடுன்னு சொல்றேன்ல. கீர்த்தி, இங்க பாரு. தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடு. நான் எங்கேயும் வரதா இல்ல. நீ கிளம்பு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உனக்காக வீட்டுல நாங்க எல்லாரும் இருந்தோம். நீ வீட்டை விட்டு வெளியே வந்து யாரும் இல்லாத அனாதை மாதிரி எதுக்காக நீ பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து யாரும் குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க? நான் என்னதான் திருமுருகன் ஹோட்டல் முதலாளி வீட்டு மூத்த மருமகளா இருந்தாலும் உன்னத்துக்கும் ஆகாத பிச்சைக்காரி தானே. ஏன் உனக்கு தெரியாதா? நான் அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கதாமா இருந்தேன். நான் எங்க இருந்தனோ அங்கேயே மறுபடியும் வந்துட்டேன். என்ன ஒல்லுற? உன்னை யார் இப்ப ஆதரவு இல்லாதவன்னு சொன்னா? ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ற? என்னது? நான் பேசுறேனா? அதானே நிஜம். என்ன நீயும் உன் புருஷனும் அப்படித்தானே பாக்குறீங்க? நீ பெரிய இடத்து மகாராணி. ஆனா நான் ஒன்னும் இல்லாத ஓட்டு குடிசையில இருந்தவ. அந்த ஏக்கத்துலதான் நான் வாழ வந்த வீட்டுல என் குழந்தையோட வாழ்க்கையை மாத்தி அமைக்கலான்னு ஒரே ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டேன்.
ஆனா அது உனக்கு பொறுக்கல. என்ன பிடிக்காம என்ன பிச்சைக்காரியா மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சு நானும் என் புருஷனும் ஆசைப்படுற அந்த வீட்டை வாங்க விடாம தடுக்கிறல்ல. அதான் இந்த ஒண்ணு இல்லாதவ இருக்க வேண்டிய இடம் இந்த பிளாட்ஃபார்ம் தானே நானே வந்துட்டேன்.